கும்பராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதம் 2026 உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம். அடுத்து உங்களுடைய ராசியின் மீதே ராகு பகவான் இருக்கிறாரு. உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்ற மாதிரியான 4 கிரகங்களின் சேர்க்கை. இது எல்லாமே இந்த ஜனவரி மாதம் சில நெகட்டிவான சில விஷயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த 2026 கும்பராசி என்பர்கள் தொடக்கத்திலிருந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த கும்பராசி என்பர்கள் திடீர் மருத்துவத்தினால, அதாவது ஏதாவது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ இல்ல மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, அடுத்து பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளோ ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால வருடத்தின் தொடக்கத்துல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதையுமே ரொம்ப கேர்லெஸ்ஸா இதெல்லாம் சரியா போயிடும். ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜிய நீங்க, அதாவது கேஸ்ட்ரிக் அலர்ஜின்னு நினைச்சு சில விஷயத்தெல்லாம் நீங்க ஒரு எதார்ச்சியாக மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அதனால கும்பராசி என்பர்கள் ஜனவரி மாதத்துல இருந்து ரொம்ப கவனத்தோட இருக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் ரீதியான நிறைய செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது 5ஆம் இடம் அப்படின்றதே அந்த குழந்தை ஸ்தானம் தான், புத்திரஸ்தானம் தான். அந்த புத்திரஸ்தானத்திலேயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்தி அப்படின்றது இருக்காது. இந்த கும்பராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான நிறைய கடன்களை அனுபவிப்பதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி இருக்கிற மேடம், அதுல இருந்து என்னால வெளியில வரவே முடியல, இன்னும் கடன் வாங்கினா என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட கிடைக்கக்கூடிய கடன்களை அனுபவிப்பதற்குண்டான ஒரு தருணம். கடன் உங்களுக்கு வாலண்டரியா வருது அப்படின்னா அதை நீங்க கொஞ்சம் ஆசைப்பட்டு அதையெல்லாம் ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சில பேர் நிறைய கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்க கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால கும்பராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு கடனை நோக்கி பயணிக்காதீங்க. இருக்கக்கூடிய கடனை மட்டும் முதல்ல அடைச்சிட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நீங்க ஹேண்டில் பண்ணாலே போரும். மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள் வரும். குடும்பத்துல யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காதலிப்பவர்களும் ஏதாவது தேவையில்லாத விதண்டாவாதம் பண்ணி கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பிரேக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது காதல்ல ஒரு முறிவு, இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக எல்லாம் இருக்கு. ஏன்னா செவ்வாய் அப்படின்றது 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால அந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப விதண்டாவாதமாக பேசக்கூடிய ஒரு தருணமாக இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, கும்பராசியில பிறந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா எதுலயுமே ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் இருக்காது. எல்லா இடத்துலயும் முரண்பாடாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால காதல் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கும்பராசி என்பர்கள் பணத்தினால ஏமாறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா 20,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்ற மாதிரியாக அந்த ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வேற எந்த பலன்களுமே கிடையாது. இவர்கள் ஆண்டின் முதல்ல இருந்து, தொடக்கத்துல இருந்து இந்த ஆண்டு முழுவதுமே ரொம்ப விழிப்போட செயல்படணும். ஒரு அசாதாரண சூழ்நிலையில கூட ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள் இதெல்லாமே வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால அந்த கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு விரிசலை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால பேச்சுல ஒரு நிதானத்தோடு பேசுங்க. என்ன பேசுறோம், என்ன பேசணும், யாருக்கிட்ட என்ன பேசணும், இந்த மாதிரியாக ஒரு கால நேரத்தை பார்த்து அந்த இடத்துல நீங்க பேசணும். அங்க பேசுறதுக்கு இஷ்டம் இல்லையா, தயவு செய்து வெளியில எந்திரிச்சு போயிடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுனால அபரிமிதமான ஒரு தேவையில்லாத ஒரு அபாயமான ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்கு. அதனால கும்பராசி என்பவர்கள் யாரும் வேலையை விடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அதுல எல்லாம் நிறைய ஒரு பாதிப்புகள் ஏற்படும். ஜனவரி மாதம் யார் யாரெல்லாம் வேலையை விடுறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கே கிட்ட
கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிடும். இந்த 6 மாசம் நிதி நெருக்கடிகள்னால நீங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் பாத்தீங்கன்னா கும்பராசி என்பர்களுக்கு அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்க பழகக்கூடிய பெண்களோடு ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களால அவர் அவமானப்படுறது, தேவையில்லாத ஒரு இழப்புகளை சந்திக்கிறது, அலுவலகத்துல பெண்களோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு கெட்ட பெயர்கள் வராமல் பாதுகாக்கிறது உங்களால முடியும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல சொல்றோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு நிஜமாவே இருக்கா, எனக்கு நிறையவே வந்துருமா அப்படின்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் முழுமையா உங்களுடைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டா போறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.